இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு மலையாள ஹாரர் படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு அழகான பெண் தேவதை பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த அழகா இருக்க பொண்ணு மேல அங்க இருக்க ராஜாக்களுக்கும் அதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதிக்கும் அந்த பெண் மேல அவ்வளவு ஆசைகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் ஒரு கட்டத்துல அந்த பெண்ணை கொலை பண்ணவும் செய்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஆத்மாவை ஒரு சிலைக்குள்ள அடைச்சு வைக்கிறார் ஒரு மந்திரவாதி. பல வருஷங்களுக்கு கழிச்சு அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆவியை விடுவிக்கிறதுனால என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு மேல டைட்டில்ல போட்டிருக்க பாத்துக்குங்க. அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இது படத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்மினின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இந்த பேரை கேட்டாலே எல்லாருமே வந்துட்டு பயப்படுவாங்க. அந்த கதையை பத்தி ஒருத்தர் தான் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கதை என்ன விஷயம் அப்படின்னா, தேவதை மாதிரி இருக்கக்கூடிய பத்மினி ரொம்ப அழகானவங்க. இந்த கிராமத்துல இந்த ஊர்லயுமே அவ்வளவு அழகு யாருமே கிடையாது. அந்த பொண்ணு மேல அங்க இருக்கிற ராஜாக்கு அவ்வளவு ஆசை இருந்திருக்கு. அந்த பொண்ணை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வலுக்கட்டாயமா முயற்சி பண்ணிருக்காரு ஏகப்பட்ட வாட்டி. அப்படி அவர் வலுக்கட்டாயம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசை இல்ல, ராஜா மேலேயே ஆசை இல்ல, வேற யாரை இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா நோட்டை விட்டுருக்காரு. அப்படி நோட்டை விட்டதுல ஒருத்தர் சிக்கி இருக்காரு, சூரிய மந்தாதரி. இந்த கிராம மக்களுக்கே அச்சுறுத்துற அளவுக்கு சில மந்திர வித்தைகளை கத்துக்கூடிய ஒரு மந்திரவாதியும் கூட. இவன் மேலதான் அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து ஆசைகளை காதல வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இவன் கூட ஆசையில இந்த காதல இருக்கிறதால அவன் ஏகப்பட்ட மந்திரங்களும் ஒரு பக்கம் இந்த பெண்களை அடையறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல இந்த ராஜா இந்த பெண்ணை அடையணுங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை சாகடிச்சிருக்காரு. நீ எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த பெண்ணோட உடலை எடுத்துட்டு போயிட்டு அந்த மந்திரவாதி சில மந்திர தந்திரங்களை செஞ்சு அந்த பத்மினியோட ஆத்மா சாந்தி அடையாம ஒரு ரட்சியா மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கிராம மக்களே அச்சுறுத்துற அளவுக்கு இந்த கிராமத்தை விட்டு நிறைய பேரை போகிறதுக்காக சில கொலைகளும் சில மர்மங்களையும் இந்த பொண்ணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அங்கிருந்து கிராம மக்கள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்தை விட்டு போனாலும் கிராமத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த அந்த ஆவியை கடைசி அந்த மந்திரவாதி ஒரு சிலைக்குள்ள அடைச்சி தான் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி கல்யாணம் பண்ணி குழந்தைகளையும் பெற்றுட்டு அவரு இறந்து போயிருக்கிறாரு. அந்த குழந்தைகிட்டயுமே வந்துட்டு இந்த கதை ஊர் ஃபுல்லா வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கு. அந்த கதையிலுமே கூட அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் சில கதைகளை கேட்டுட்டே இருக்கான். படத்தோட ஆரம்பத்துல அப்பாக்காரரு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அப்பா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாக்காரங்க இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பத்மினின்னு பேரை சொல்லக்கூடாது, சொன்னாலே அபசகனம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன் திடீர்னு காணாம போறான். அம்மா தேடி போறாங்க. ரக்ஷா கண்ணா எங்கடா இருக்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோ ஏந்திருக்கிறாரு. சோ பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இங்க நம்ம நிரஞ்சனை காமிக்கிறாங்க. நிரஞ்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஒரு அனாதை பையனா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிரஞ்சனுக்கு வந்துட்டு ஒரு லவ் இருக்கு. சோ அவன் லவ் பண்ற பொண்ணு சாக்ஷி. சோ இவன் வேலை பார்க்கிற அதே கம்பெனில அவளும் வேலை பார்க்கறா. இவங்க ரெண்டு பேரும் லவ். கம்பெனில வேலை பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றது நிரஞ்சன் தான். நாளைக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பர்த்டே. அந்த பர்த்டேக்கு ஹீரோவை இன்வைட் பண்றாங்க. ஹீரோ குளிச்சிட்டு இருக்காரு. காலையில குளிச்சிட்டு இருக்கும்போது அதே ஒரு குரல், நிரஞ்சன் மகனே சொல்லும் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் நம்ம நிரஞ்சனுக்கு கேட்க கேட்க அவருக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் உருவாக்கிட்டே இருக்கும். இந்த குரல் எல்லாம் எதனால இவருக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. திரும்ப வந்துட்டு ஹீரோயின் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அவங்க கூட ரெண்டு பேரும் ஒண்ணா போறாங்க. பர்த்டே எல்லாம் அட்டெண்ட் பண்றாங்க. அதுல கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ரொம்ப அதிகமா நம்ம ஹீரோ எடுக்க இத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா காதலி. இன்னொரு பக்கத்துல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் மாடியில் நின்று தனியா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள ஹீரோயினுக்கு போதும்னு ஆயிடுச்சு. இப்பெல்லாம் நீ ரொம்ப அதிகமா குடிக்கிற, ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த லவ் மட்டும் இவனுக்கு அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறான். காலையில நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட ரூம்மேட் பையன் ஒருத்தர் இருக்கிறான். இவனும் அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பையன். சோ இப்ப அவன் காலையில எஞ்சி பக்தி பரவசமா கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இன்னுமே கிளம்பல. ஏண்டா நீ ஆபீஸ் வரலனா டீன் கிட்டயாவது சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் தான் கூட வேலை பார்க்குற பையன் சொல்லிட்டு போறான். நிரஞ்சன் லீவு போடலாம் நான் வரல அப்படிங்கிற மனநிலைமையில இருந்தாலும் இப்ப வேலைக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால கிளம்பி இப்ப போறான். ஆபீஸ் போன உடனே எம்டி வர சொல்லியிருக்காராம். எம்டி கிட்ட போயிட்டு பார்த்தா முக்கியமான சில டீலிங்லாம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போக கூடாது, அதுக்காக நீ தான் வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லா ஸ்டாஃபிங்களுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோ நல்லா பக்காவா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதனால எல்லாருமே கை தேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் பத்தி ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு தான் கையில கிடைக்க போகுது. அதுக்கான எக்ஸ்பிளைன்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பாராட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு குரல், நிரஞ்சன் மகனே செல்லம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு கேட்கக்கூடிய அந்த குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதனால ஹீரோ அப்படியே காதை பொத்திக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள போக அங்க இருக்க கிளைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இது இவ்வளவு அன்டீசென்ட்டா கிளம்பி போறாரு அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் அதே இடத்துல இருந்திருக்காங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிருக்காரு. அந்த வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்ட ஹீரோயின் இப்ப அந்த இடத்துல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம்
பண்ணி அந்த டெவலப்மெண்ட்டை பத்தி நல்லா எடுத்து பேசுனதால அவளுக்கு ரொம்ப பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாத்ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க நமக்கு கிடைக்க வேண்டியது வேற யாருக்கும் கிடைக்குது சொல்லி அந்த கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கத்துல ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல 2 திருட்டு பசங்க வந்திருக்காங்க. குறிப்பா அந்த கிராமத்துல ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே இங்க கிடையாது. எல்லாருமே வெளியே போய் செட்டில் ஆயிட்டாங்க. குறிப்பா அந்த வீட்டுக்குள்ள பழைய காலத்துல ஒரு சிலை ஒண்ணு இருக்குது. அந்த சிலை சாதாரண சிலை கிடையாது. பல கோடி மதிப்பு உள்ள அந்த சிலையை எப்படியாவது நம்ம ஆட்டையை போட்டு லைஃப்ல செட்டில் ஆயின்னு சொல்லிட்டு இங்க 2 பேர் குடிச்சு முடிச்சிட்டு காலையில கிளம்பி போலான்னு பார்த்தா மட்டையாகி நைட்டுக்கு தான் வீட்டுக்கே போறானுங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டானுங்க. ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறானுங்க. கடைசி ஒரு குகை கிடைக்குது. அந்த குகைக்குள்ள போனா ஒரு பொட்டி ஒண்ணு இருக்குது. இந்த பொட்டி தான் படத்தோட ஆரம்பத்துல மந்திரக்காரன் அந்த பத்மினியை அடைச்சு வச்ச அங்க ஒரு சிலை இருந்தது இல்லையா, அதே பெட்டி அதே சிலை இங்க கையில கிடைக்குது. இப்ப அந்த சிலையை ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. நான் சொன்ன அதே சிலை தான் இது, பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்க அடுத்த நிமிஷம் அந்த சிலையில இருந்து சில புகைகள்லாம் வெளியே கிளம்புது. இதை பார்த்துட்டு இருக்க இவனுங்களுக்கு பயமாவும் இருக்குது. இருந்தாலும் காசு வேணும் இல்லையா, காசு வேணுங்கிறதுக்காக இப்ப அந்த சிலையை எடுத்துக்கிட்டு இவனுக்கு நைட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விண்டோ ஒண்ணு தெரியுது. அந்த விண்டோல இருந்து வெளியே பார்த்தா 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணை ஒருத்தன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இந்த இருட்டு வீட்டுல வந்துட்டு லவ் பண்ண போறோம், சீக்கிரம் வீட்டுல வந்து பேசு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. டப்புன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வச்சு தான் காதலனை அமுக்கி சாகடிக்கிறான். ஏஞ்சு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒரு டிரெஸ் வேற ஒரு உருவத்துல இருக்குது. திடீர்னு பார்த்தா இந்த பக்கத்துல அவனுக்கு 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஓட இங்க நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கனவா வருது. அவரோட கனவுலையும் ஒரு அழகான பெண் தேவதை ஏஞ்சி வர மாதிரி தெரியுது. டக்குன்னு கண்முழிப்பிறாரு. கண்முழிச்சு பாக்குறாரு. நைட் எல்லாம் திரும்ப தூக்கம் வரல. தூக்கம் வராதனால வெளியே போய் ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு. திரும்ப வழக்கம் போல ரூம் எடுத்து வந்து தான் எழுப்புறான். என்னடா ஆச்சு, கொஞ்ச நாளா மனநிலைமை கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஒரு தோட்டத்தை காமிக்கிறாங்க. ஒரு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு ஒருத்தவன் வரான். பக்கத்துல இருக்க தென்னந்தோப்புல இருக்க ஏதாவது தேங்காய் ஏதாவது கீழே விழும் இல்லையா, அதை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன் எடுத்துட்டு அங்க இருக்கிற குளத்தை பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு டெட் பாடி இருந்திருக்குது. இறந்து போனது ஒரு ஆண் சடலம். அந்த சடலத்தை பார்க்கிறதுக்காக போலீஸ்காரங்க எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை யார் பார்த்ததுன்னு பார்த்தா அந்த தேங்காய் எடுக்கிறதுக்காக வந்தா இல்லையா அவன். இன்னொரு பக்கத்துல இந்த வீட்டெல்லாம் மெயின்டைன் பண்றது ஒரு பையன். இந்த வீடே இப்பதான் யாரோடதுன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோ நிரஞ்சன் இருக்கா இல்லையா, அவனோட வீடா. அவன் இப்ப சென்னை ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. போலீஸ்காரங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. இறந்து போன நபர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கத்துல இந்த திருட்டு பசங்களை காமிக்கிறானுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையை நேற்று நைட்டு ஓடும்போது இதே குளத்துல தவறி விட்டுறதா சொல்றானுங்க. இப்ப அந்த சிலையை எடுக்கணும், காசு வேணும் இப்படின்னு இவனுக்கு 2 பேர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா இப்போ வந்துட்டு குளத்துல குதிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயும் சீல் வச்சிருக்காங்க. ஏன்னா இது கொலை செய்யப்பட்ட ஒரு இடம். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு கால் வருது. வில்லேஜில் இருக்கக்கூடிய தான் நண்பன் தான் கால் பண்ணிருக்கான். இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு கொலை நடந்துருச்சு, நீ சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கிளம்பி ஆபீஸ்க்கு போறாரு. எம்டியை பாக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரேக் வேணும் சார், நான் என் ஊருக்கு போறேன் சார் அப்படி சொல்லி லீவு கேட்கறாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் இப்பதான் கையில கிடைச்சிருக்கு, நீ அன்னைக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நீ இல்லாம இதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு லீவ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இதனால நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு போறாரு. ஹீரோயின் கூப்பிடுறாங்க, காதுல கூட வாங்கல. அவர் பாட்டுக்கு கீழே போறாரு. ஏன்னா ஹீரோயின் மேலே ஒரு கோபம் இருக்குது. நான் இன்னைக்கு வேணும்னு பண்ணல, நீ விட்டுட்டு போன, அதை நான் கண்டினியூ பண்ண, இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலும் ஹீரோ வந்துட்டு பெருசா கேட்கல. நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பி இப்ப தான் ஃப்ரெண்டை போய் பாக்குறாரு. அவரோட சாவியெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஏதோ போறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக ஹீரோ மட்டும் தான் இப்ப தனியா வீட்டுக்குள்ள போறாரு. அவங்க அம்மா கூட வாழ்ந்த நாட்கள் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அவ்வளவு ஆனந்தம் சந்தோஷம் தான் சொந்த வீட்டுக்கு வந்த உடனே. இப்ப வீட்டுக்குள்ளே இருக்காரு. திடீர்னு பார்த்தா காதிலே எத்தனையோ தடவை போன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ எடுக்கல, சைலண்ட்ல போட்டாரு. அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இப்ப நம்ம ஹீரோ குளிக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் காலில் ஏதோ தட்டுது. சோ என்னதுன்னு எடுத்து பார்த்தா ஒரு சிலை, அழகான சிலை. இப்ப அந்த சிலையை எடுத்துக்கிட்டு அப்படியே போறாரு. ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. அந்த ரூமுக்கு மேல யாரோ நடக்கிற மாதிரி தெரியுது. இங்க சுத்தி முத்தி பக்கத்துல யாரோ இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு, பத்மினி தானே, உங்க வாங்க என் முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல தான் சித்தப்பாவை போய் பாக்குறாரு. சித்தப்பாக்காரர்கிட்ட இந்த மாதிரி குளத்துல குளிச்ச ஒரு சிலை ஒண்ணு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த சிலையை காமிக்க அவரே ஒரு நிமிஷம் மிரண்டு போறாரு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு மந்திரவாதியை காமிச்சாங்க இல்லையா, அந்த மந்திரவாதியோட தம்பி இன்னமும் உயிரோட இருக்கிறாரு. சோ அவர் இதெல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பா அந்த பத்மினியோட வேலை தான், அவ ஆவியை யாரோ வெளியே விட்டுட்டாங்க, இது ரொம்ப பெரிய ஆபத்து, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்துல என்னென்ன கதையெல்லாம் நமக்கு
சொன்னாங்க இல்லையா, ஒரு ராஜா வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணதாகவும் அவளோட ஆத்மாவை ஒரு சிலைக்குள்ள அடைச்ச கதையில இருந்து A to Z எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி கேட்டா ஒரு சின்ன மோதிரத்தை ஹீரோ கையில கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல சித்தப்பாக்காருக்கு இது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சோ இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பூஜையை பண்ணணும். இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மோதிரத்தை அவ கையில நீ மாட்டணும். இதுதான் வந்துட்டு பிளான். இப்போ நம்ம ஹீரோவை வீட்டுல காமிக்கிறாங்க. அது பேய் இல்ல, இப்போ ஒரு அழகான பெண் உருவத்துல வருது. அந்த பெண் உருவம் நம்ம ஹீரோ கிட்ட நேரா வந்து, இத்தனை ஆண்டுகளாக நான் காத்துக்கிட்டு இருந்ததே உனக்காக தான். என் ஆசைப்பட்ட காதலனோட உடம்புல ஓடுற ஏதோ ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இன்னும் ஓடுது. உன் கூட நான் வாழணும். அந்த பேய் நம்ம நிரஞ்சனோட நெருங்கி வருது. நைட்டு 2 பேரும் ஒன்னாவே ஒரே கட்டில தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரொம்ப டயர்டா இருக்க பக்கத்துல ஒரு குளத்துக்கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப அழகா உட்காந்துருக்கா. அவகிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் சித்தப்பாக்காரு நம்ம ஹீரோ கிட்ட போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா நான் சொல்றபடி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல அந்த பத்மினியை காமிக்கிறாங்க. இந்த உருவத்தோட உன்னை நான் வெளியெல்லாம் கூட்டிட்டு சுத்த முடியாது. நம்ம காதலிக்கிறது ரொம்ப அழகா காதலிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் அவங்களும் 2 பேரும் வெளியே போறாங்க. கார்ல சுத்துறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராங்க. தான் ஃப்ரெண்டு ஒருத்தவன் நிக்கிறான். யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு உனக்கு தெரியாது, சின்ன வயசுல நம்மளாம் பத்மினின்னு பேரை சொன்னாலே அலண்டு ஓடுவோமே, அந்த பேய் தாண்டா இவளை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் சொன்னோடனே அவளுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இங்க இருக்கிற தான் ஃப்ரெண்டுக்காரன் பயந்து ஓடுறான். டேய் நீ பண்றது வந்துட்டு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ பெரிய ஆபத்துல மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி இன்னொரு பக்கத்துல இந்த பேய் ரொம்ப கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துருக்குது. ஹீரோ போயிட்டு இதை பாரு, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், நீ அதுக்காகலாம் கோவப்படாதுன்னு சொல்லி கேட்டா, நீ எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம், என்ன பத்தின எந்த ஒரு விஷயமும் யாருக்கு தெரியக்கூடாது, இப்ப அதுக்காக என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவனை இப்பவே நான் கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது கோவத்துல போக, இன்னொரு பக்கத்துல எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம சித்தப்பாக்காரர்கிட்ட சொல்றாரு. சித்தப்பாக்காரன் திரும்ப ஏதோ ஒரு சில விஷயத்த பேசிட்டு இருக்க தூரத்துல இருந்து திரும்ப அது பத்மினி வரா. சரி விடு, இப்ப வந்துட்டு நான் ஏதோ தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எத்தனையோ தடவை ஹீரோக்கு கால் பண்ணிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் ஹீரோ எடுக்கல. என்னாச்சு ஏதாச்சு ஒண்ணுமே தெரியல. ஹீரோ பத்தின எந்த ஒரு டீடைலுமே அவளுக்கு தெரியாது. இப்ப தங்கியிருக்க ரூமுக்கு போனாலும் அவர் ஆள் இல்லையா, அதனால தான் வேலை பார்க்குற எம்டி கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டா ஹீரோ பத்தின டீடைல் தெரியும். இப்ப அங்கேயும் கிளம்பி போறாங்க. எம்டி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, ஒரு டாக்டர் தான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி விட்டாரு, அந்த டாக்டரோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. கிராமத்துல ஹீரோவா அந்த பொண்ணு 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ்ல இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரத்தை அந்த பொண்ணோட கையில போட்டு விட்டுறாரு. ஆக்சுவலி பேயோட கையில அந்த மோதிரத்தை போட்டு விட்டுறாரு. அடுத்த நிமிஷம் போயிட்டு ஹீரோ குளத்துல குளிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ரூம்ல ஒரு பூஜை நடக்குது. அந்த பேய அலறி துடிக்குது. அவளை இழுத்துட்டு வந்து இவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இப்போ தான் சித்தப்பாக்காரு சில மந்திரங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே இடத்துல அவளை இழுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் குளத்துல போயிட்டு வர அந்த கேப்ல ஒரு சிலை ஒண்ணு இருந்தது இல்லையா, இப்ப அந்த சிலையை எங்க காணா, யாருடா எடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா சிலை திருடுறதுக்காக 2 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவனுக்கு ஜன்னல்ல இருந்து பாத்துருக்கானுங்க. அவனுக்கு தான் வந்து இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. பேய் ஒரு பக்கம் சிரிக்குது. இப்ப ஹீரோக்கு பயம் தள்ளுது. சித்தப்பாக்கார்ட்ட கேட்டா அந்த சிலை இல்லாம இவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்மள இவளால எதுவும் செய்ய முடியாது, இவ அந்த சிலையை தேடி தான் அலைவா, அதனால நம்ம ஃபாலோ பண்ணி அந்த சிலையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிலையை திருடிட்டு போனவங்க ரோட்ல நடந்து போகும்போது ஆப்போசிட்ல ரோந்துக்கு வந்துட்டு இருந்த போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. எங்கடா இங்க என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா, பக்கத்துல தான் வீடு, அங்க வந்தோம் இங்க வந்தோம், ஒரு பூஜை நடக்குது, அதனால பார்த்து பயந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி இருக்கிற கதையை எல்லாத்தையும் சொல்ல, எங்க என்ன பூஜை வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போக அந்த பேய் வந்துட்டு இந்த சிலையை தேடி தான் அலையும் சொல்லி சித்தப்பாக்காரர் சொல்லியிருப்பாரு. இப்போ குறுக்க வந்துட்டு ஒரு அழகான பொண்ணு கையை காட்ட போலீஸ்காரர் நிறுத்திக்கிறாரு. பின்னாடி போய் ஏறுமான்னு சொல்ல இந்த பேய் வந்துட்டு பின்னாடி ஏறிக்குது. ஆனா அழக பார்த்து இவனுக்கு எல்லாமே மயங்கி போறானுங்க. பேய் சும்மா கிடையாது, அவங்க தொட மேல கைய வைக்க மேல தடவருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொமான்டிக்கா போக கையில இருக்கிற மோதிரத்தை கழறதுக்காக தான் அவன் இந்த பிளானே போட்டிருக்கிறான். திருடனுங்க எது கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்க கையில ஒரு மோதிரம் கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே அந்த மோதிரத்தை கழட்டி அவன் கையில போட்டுக்க அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பூஜை நடக்கிற இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு வந்துட்டாங்க போலீஸ்காரங்க. யாரடா நீங்க, என்னடா பூஜை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப அந்த திருட்டு பசங்களும் அங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல திருட்டு பசங்க இந்த பக்கம் உள்ள ஓடி வந்தோடனே கையில இருக்கிற அந்த மோதிரம் கழண்டு போயிட்டு அப்படியே நேரா சித்தப்பாக்காரருக்கு முன்னாடி விழுது. இந்த மோதிரம் அந்த பேய் கையில தானே இருந்ததுன்னு சொன்னவனே இப்ப ஒட்டுமொத்த கதவுமே வந்துட்டு லாக் ஆகுது. இப்ப அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா சிரிக்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி போயிடுங்க, இந்த பேயை அடக்கிறதுக்காக தான் நாங்க இந்த பூஜையை பண்ணோம் அப்படின்னு சொல்ல ஒட்டுமொத்த பேரும் திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரர் ஒரு பக்கம் ஓடுறாரு, திருடனுக்கு ஒரு பக்கம் ஓடுறானுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற அவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஹீரோ மட்டும் துரத்தி பேய் வருது. நீ என்ன இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவனும் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா யாரையுமே விடல. வீட்டுல இருந்து வெளியே போக ஒருத்தனுக்கும் வழி இல்ல, எல்லாருமே திணறானுங்க. திரும்ப ஒரு கட்டத்துல அந்த மோதிரம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீரோ கையில கிடைக்குது. ஹீரோக்கு அந்த பேய் அடிக்க வரும்போது கரெக்டா ஹீரோ அந்த மோதிரத்தை போட்டு விட்டுறாரு. திரும்ப அத பூஜைக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. ஒரு வழியா இந்த போராட்டத்துக்கு பிறகு சித்தப்பாக்காரரு திரும்ப மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாரு.
மந்திரத்தை ஆரம்பிச்சு இப்ப அவ மேல ஒரு சில தண்ணிகளை தெளிக்க அப்படியே அந்த பேயை அலண்டு துடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சிலையை நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே அலற சத்தத்தோட அந்த வீடு இருண்டு போகிறத காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அடிப்பட்டதோட அப்படியே நெத்தியில பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பாவமா நின்னுகிட்டு இருக்காரு. காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. நாம இந்த வீட்டை விட்டே போயிடலாம், யாருக்கும் தெரியாத ஒரு தேசத்துக்கு போயிடலாம் சொல்லி பேசிட்டு இருக்க யாருக்கிட்டடா நம்ம ஹீரோ பேசுறாருன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த பத்மினி பேய் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. பேய் இப்ப பேயாவே இல்ல, ரொம்ப பியூட்டியா இருக்குது. இவனுங்க அந்த வீட்டை விட்டு போறானுங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருந்த மொத்த பேருக்கும் மர்கையா சங்கு ஊதிட்டு தான் இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பேய் கூட வாழ ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் பேய அழகா இருந்ததுக்காக இப்படியா முடிவெடுப்புன்னு சொல்லி நமக்கெல்லாம் யோசிக்க தோணும். இன்னொரு பக்கத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோவை பத்தி டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அட்ரஸ் வாங்கினாங்க இல்லையா. இப்ப டாக்டரையும் போய் பாக்குறாங்க. இவர் ஒரு மனநல மருத்துவர். இவரு போயிட்டு பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஹீரோவை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா ஹீரோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராம். அவருக்கு மனநலம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி ஹீரோவை பத்தின சில விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இங்க இருந்த நிரஞ்சனை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா பக்கத்துல வீட்டுக்காரர் ஒருத்தர் நிரஞ்சனா அவர் இங்க தான் தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. கூட ஒருத்தர் ரூம்மேட் இருந்தாராம். அவரு ரொம்ப நாளாவே காணா, நாங்களும் வந்து பாக்குறோம் சொல்லி கேட்டா பக்கத்துல ரூம்மேட்லாம் யாருமே கிடையாதுமா, அப்படிலாம் ஒருத்தர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகுது. இப்ப வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீட்டோட கதவெல்லாம் திறந்திருக்குது. திறந்திருக்கிற கதவை அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது கூட வந்து ஃப்ரெண்டக்காரி ஷாக் ஆகி நிக்கிறா. அங்க பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கிற ஆல்பத்துல அவங்களும் அந்த பத்மினி பேயா இருந்தாங்க இல்லையா அவங்களோட போட்டோவும் 2 ஃப்ரேம் பண்ணி ஒட்டப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சா பக்கத்துல தான் அந்த பேய் இருக்குது, நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், கண்காணாத இடத்துக்கா போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஃப்ரேமை பாக்குறாங்க. போட்டோல அந்த பத்மினியோட போட்டோ இருக்குது. இன்னொரு பக்கத்துல ஹீரோ பேசிட்டு இருந்தார் இல்லையா, சரி நம்ம போலாம், இனிமே நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு காரை எடுக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா அந்த பத்மினி பேயே காணாம். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே புரிய வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், இல்லாத ஒரு கேரக்டரை இருக்குன்னு சொல்லி வாழக்கூடியவர். ஆரம்பத்துல சின்ன வயசுல அவருக்கு நிறைய கதை சொல்லியிருக்காங்க. இந்த பத்மினிங்கிறது ஒரு பேய், அந்த பேரை கேட்டாலே இப்படியா அப்படின்னு சொல்லியிருந்த மட்டும் இல்லாம அந்த பத்மினியை எப்படி சாவடிச்சாங்க சொல்லி அந்த கதைகளை கேட்டு கேட்டு அவருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா எப்படி இருக்கும் சொல்லி அந்த பத்மினியை லவ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி கற்பனையாவே வாழ்ந்து இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இதோட படத்தோட கதை முடியுது. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரோட மனநலமே எப்படி இருக்குது அப்படிங்கறத அழகா சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.